எந்த சூழ்நிலையில போயிருந்தாலும் அவர்களை திருப்பி கொண்டு வரும்போது அந்த தகப்பனாருக்கு அவனுக்கு உரிமைப்பட்டதெல்லாம் கொடுத்ததுக்கு பிற்பாடும் திரும்பவும் பெரிய விருந்து செய்தான். அவர் தயாளன். நம்முடைய ஆண்டவர் தயாள குணமுள்ளவர். என்னை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு புத்தி இல்லாம இருக்கிறீங்களே, நம்மிடத்துல எவ்வளவோ வேண்டாத்தனம் பண்ணிட்டு போனாலும் திருப்ப வந்ததும் கட்டி பிடிக்கிறீங்க, அவங்கள அரவணைக்கிறீங்க, அவங்களுக்கு திரும்பவும் ஒத்தாசைகளுக்கு செய்கிறீங்க. அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அந்த இருதயம் நமக்கு இருக்கும்போது நமக்கு இழந்ததை அவர் திரும்ப தராமல் இருக்கவே மாட்டார். நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் அறிகிறார். நம்முடைய நோக்கங்களை எல்லாம் அறிகிறார். இன்றைக்கு அவர் நமக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து நாம் தேவனை மைமைப்படுத்த போகிறோம். அடியானும் மனைவி மகனுமாக நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுக்காக ஜெபிப்போம். சின்ன மகன் சென்னையில் இருக்கிறாங்க. தேவன் அவனை பயன்படுத்தி நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியம் செய்யணும். ஆமென். இந்த உலகத்தில் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஆள் இருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் நோ வேக்கன்சி அப்படி என்று சொல்றாங்க. ஆனால் பரலோக கவர்மெண்ட்ல வேலை செய்வதற்கு ஏராளம் ஏராளம் வாய்ப்பு இருக்கிறது. அறுவடை மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சமாயிருக்கிறார்கள். அறுப்புக்கு தமது அறுப்புக்கு ரக்கத்தாரா பக்கத்தாரா ஒரு பெரிய அறுவடை வரப்போகிறது பிள்ளைகளே. இந்த காலம் நமக்கு ஒரு நல்ல சீசன். இது ஒரு பின்மாறி மழை. நாம வேண்டுதல் செய்த உடனே மின்னலை அனுப்புகிறார். அவரவருக்கு பயிருண்டாகும்படி வயல்வெளியிலே மழையை அனுப்புகிறார். பின்மாறி மழை பெய்யும் போது கதிர் விடும். கதிர் விட்டால் நிச்சயம் அறுவடை நிச்சயம். அந்த பரிசுத்தாவியின் மழை பெய்தால் கதிர் விடாம இருக்க முடியாது. அது அறுவடைக்கு நேராக போகாமல் அவஸ்தைப்படுவதில்லை. அவைகளை அறுத்து சேர்க்கிறதற்காக அகில உலகம் எங்கிலும் ஒரு ஆவிக்குரிய மழை, ஒரு எழுப்புதலின் மழை, ஒரு பின்மாறி மழை தேசத்திலே பெய்து அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு காலையில 3 நிமிடம், அதாவது நடுராத்திரி சரியாக 1 மணிக்கு, இன்றைக்கு அதிகாலை 1 மணிக்கு நான் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், வாய்ஸ் மெசேஜ். அதுல அந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஏற்ற துணையை தேட எலியசரை நேர்வழியாய் அனுப்பினான். அவன் பெத்துவேல் லாபான் இல்லத்துக்கு சென்றான். அங்கே ரெபெக்காளை பார்த்தான். ரெபெக்காளின் தியாகத்தை உணர்ந்தான். ஒட்டகங்களுக்கு அவளும் ஆழ்கிணற்றிலிருந்து குடத்திலே கொண்டு வந்து வார்த்ததை அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்ததை கவனித்தார். அந்த எலியசர், இவள்தான் என்னுடைய எஜமானன் மகனுக்கு ஈசாக்குக்கு ஏற்ற துணை. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன், ஆபிரகாமாகிய பிதா தன் குமாரனுக்கு பெண் பார்த்தது போல நம்முடைய தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களையும் என்னையும் ஒரே மனவாட்டியாக அவர் மாற்றி, நம்முடைய தியாகத்தை அவர் நினைத்து நம்மை அவர் ஒட்டகத்திலே ஏற்றி சபையிலே ஏற்றி, மேடு வெள்ளங்கள் சபைகள் இருந்தாலும் நம்மை வனாந்தர வழியாய் கொண்டு போய் அந்த ஈசாக்கின் கூடாரத்திலே கொண்டு போய் அந்த ஈசாக்கின் கூடாரத்திலே மகிழ பண்ணுவதற்கு முன்னே லாபானும் பெத்துவேலும் அவர்களை வாழ்த்தி வழிவிட்டு அனுப்பும் போது, என் சகோதரியே ரெபெக்காளே, மனவாட்டியே, என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. என் கர்த்தர் எனக்கு சொன்னார், என் கர்த்தர் என்னோடு சொன்னார், நீ கோடா கோடி ஆத்துமாக்களை பெருக பண்ணுவ. பணம் யாருக்குங்க வேணும்? ஒரு ஆத்துமாவனுடைய விலை அவ்வளவு பெரியது.
பல கோடி ஆத்துமாக்களை ஆண்டவர் சபைக்கு தருவார். நாம பரலோகத்திலே போகும்போது ஈசாக்காகிய மணவாள நாம் இயேசுவை சந்திக்க போகும்போது வெறும் கையோடு நான் போக மாட்டேன்னு சொல்றவங்க அப்படியே எழும்பி 2 கரத்தையும் உயர்த்தி நான் வெறும் கையோடு பரலோகத்துக்கு போக கூடாது. யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ, யார் யாரெல்லாம் விரும்புறீங்க, ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. அந்த ஆடை, அந்த சிங்கம், அந்த கரடி, அந்த ஓனாய், அந்த பீறுகிற அந்த பயங்கரமான கொடூர மிருகம் தொடாதபடிக்கு ஆட்டின் உடைமைக்காரர் அந்த ஆட்டின் தலைமையில ஒரு எண்ணெய் பூசினது போல எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த ஆனந்த தைல அபிஷேகம் வேணும்? உங்க 2 கையை உயர்த்துங்க. நீங்க அற்பமான மனிதனா இருக்கலாம், உங்களை ஆண்டவருடைய கரத்திலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. ஏதோ நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபை நடுவே வல்லமையான கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதத்தின் நேரம். உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளை பொருளாக தருகிற ஒரு நேரம். ஆண்டவர் உங்களை கருதியாய் பயன்படுத்துகிற காலம். இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது ஒரு நல்ல சீசனுங்க. மாம்பழத்துக்கு ஒரு சீசன், பலாப்பழத்துக்கு ஒரு சீசன், ஒவ்வொன்றுக்கு ஒரு சீசன். கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு என்று கர்த்தர் ஒரு சீசனை வைத்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது நம்ம இயேசப்பாவின் காலம். யோசுவாவுக்கு காலம் முடிந்தது, ஆனால் உயிரோடு இருக்கிற இயேசப்பா உலகத்தின் முடிவு வரையும் நம்மோடு இருக்கிறார். இது இயேசப்பாவின் காலம். இது ஆவியானவருடைய சமயம். 2 கரத்தை உயர்த்தி ஆமே உரத்த சத்தமிட்டு நீங்க ஆர்த்தரிக்க போகும்போது எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ அடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க. ஆட்டுக்குட்டியானவரே என்று சொல்லி ஆர்ப்பரிக்க போறீங்க. ஆவியானவரே என்று ஆர்ப்பரிக்க போகிறீங்க. அடைக்கப்பட்ட வாசல் தானா திறக்கும். நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க ஆர்ப்பரிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. தேசமே சொல்லுங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். சேனைகளின் கர்த்தர் நம் நடுவே, சபை நடுவே, உங்க வாழ்க்கையில, நம்ம தேசத்துல பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்று நம்புறவங்க தலைக்கு மேல தூக்கின கைய தட்டி தட்டி தேவதூதன் பேதுருவின் விலாவை தட்டினான். ஏ விலாவே, ஏ ஏவாளே, இயேசுவின் மனவாட்டியே, நீ செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்குது? உனக்காக திறந்த வாசலை வைக்க போறேன். அது தானா திறக்கும். எரிகோ விழுந்தது உண்மையானா இரும்பு கதவுகள், வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது. இருப்பு தாழ்பாள்கள் இதோ நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒளிப்பிடத்தின் புதையல்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தின் ரகசியங்கள்
உங்க ரெண்டு கைகளையும் உங்க தலை மேல வைத்திருங்க. உங்க கைதான் உங்க தலை மேல இருக்குது. என் கைதான் என் தலை மேல இருக்கு. ஆமென். உங்க கையால உங்க வாழ்க்கையில எதுவும் நீங்க சாதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது உங்க கைய மறந்துருங்க. கர்த்தருடைய கரம் தீர்க்கதரிசிகள் மேல இறங்கின அதே கரம், யோசேப்பின் உச்சந்தலையில் இறங்கின கர்த்தருடைய கரம், பரிசுத்தவான்களுடைய தலையில் இறங்கின அதே கரம், நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது. ஒளிப்பிடத்தின் புதையல்கள், பொக்கிஷங்கள் உங்களுக்கு பரலோகத்துல பெருகுகிறது. வேதத்தின் மகத்துவங்கள், கருகலான சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள் இதோ புறப்பட்டு வருகிறது. அது ஒரு நதி போல, அது ஒரு நதி போல நீச்சல் ஆழத்துக்கு நேரம். ஜீசஸ் 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 ஜீசஸ். அந்த நதிக்கு முன்பதாக எந்த பொல்லாத கிரியைகளும் நிற்க முடியாது. என் தேவன் வர வர சொல்லுகிறார், வர வர வர. எல்லாரும் சொல்லுங்க, வர 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 என்னை விருத்தி அடைய செய்வார். முந்தின சீரை காட்டிலும் நல்ல சீரை தருவார். வயது ஏற ஏற பலனும் கூடிக்கொண்டிருக்கும். தாவீதுக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் வெகு நாள் யுத்தம். தாவீது வர வர சொல்லுங்க, வர வர பலத்தான். தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், தாவீது கருளின நிச்சயமான கிருபை இதோ கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். முதிர் வயதிலும் கனி தந்து நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாக இருப்பீர்கள். இதோ வானம் திறக்கிறது, இதோ வானம் திறக்கிறது. வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க மேல, உங்க சந்ததிகள் மேல வந்து பலிக்கிறது. இன்னும் தேவை தேவ கிருபை, இன்னும் தேவை கிருபை தாருமே. வாயத்திலிருந்து நீங்க கேளுங்க, தேவை கிருபை தாருமே. ஜீவனை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. வானங்களை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை விலகாது. உங்க மேல கர்த்தருடைய பல, கர்த்தருடைய பல, கர்த்தருடைய பல பூரணமா விளங்குகிறது. சரீரத்தில் நீங்க உணர்றீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க புது பலன் அடைகிறீங்க. கழுகை போல செட்டைகளை அடிக்கிறீங்க. உங்க தலை மேல கைய தூக்கி தட்டி தட்டி செட்டைகளை அடித்து ஆமென். உயரே உயரே மேலே உயரே 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 நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன். உயரே உயரே நான் பரப்பேன். உயரே 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 நான் பரப்பேன்.
செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை நம்மேல் உதிப்பதாம், உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை நம்மேல் உதிப்பதாம், உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். செட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை உன்மேல் உதிப்பதாம், உயரங்களில் பறந்திடுவோ. உன்னதரின் மகிமை நம்மேல் உதிப்பதாம், உயரங்களில் பறந்திடுவோ. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. இது எழுப்புதலின் நேரமல்லோ, ஏசப்பாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நேரமல்லோ. நம்ம ஏசப்பாவின் காலமல்லோ, ஏசப்பாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்மை ஏசப்பாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்மை ஏசப்பாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும்
ஏசப்பாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ ஒரு எழுப்புதலின் நேரம் ஏசப்பாவின் காலம் பரிசுத்த ஆவியானவரே கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்ட ஒரு நேரம், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்ட ஒரு நேரம், கர்த்தரே பராக்கிரமத்தின் கிரியை வெளிப்படுகிற ஒரு நேரம் சபையின் நடுவேறி சந்தானகமா நிபாலவாரிபி ஷவுடிகமா கர்த்தரே மகிமையான பராக்கிரமத்தின் அபிஷேகம் ஒரு யுத்த அபிஷேகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிற நேரம், எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானின் சாம்ராஜ்யத்துக்குள்ளே சாத்தானின் அந்த கிரிகளை உடைத்து தேவ ஜனம் ஆர்ப்பரித்தார். நீ சந்தாரகமா நீ மாலவாரிபிகமா நீ கலவா நீ மானவா துனாகமா நீ மாலவா நீ சக்கானவா நீ மாலவா நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் மேகம் நீ மாலவா ஷியாகம் நீ சந்தாரகம். நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் தேவ ஜனத்தை மூடுதே. சேர்ந்து சொல்லுவோம், ஒரு மகிமையின் மேகம் அப்பா இந்த இடத்தை மூடுதே, இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ சொல்லுங்க, விலகாத செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே தத்துருவமாய் பரலோகத்திலிருந்து ஒரு ஒளியுள்ள மேகம், ஒரு மகிமையின் மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. கையளவு மேகமே பெருமழை பொழிய வைத்ததானால் கர்த்தருடைய மகிமையின் மேகம் பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி மலையை கொண்டு வருகிறது. சாத்தான் கோட்டைகள் உடைகிறது, கலைகள் வேரோடு பிடுங்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. நன்றி பரிசுத்தரே, விட்டு கொடுக்காம கொஞ்ச நேரம் கூட ஆராதிங்க பார்க்கலாம். பரலோகத்தின் ஒளி உங்களை நிரப்புகிற நேரம். ஆவி ஆத்துமா சரீரத்துல வியாதியோடு வந்திருக்கிறவருடைய வியாதியை ரந்திரமா சேகனரா ரபோடலனா துடனமனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இறங்குற ஒரு மகிமையின் ஒளி ரேகமனா பின்மாறி எழுப்புதலில் விடுதலையை அவருக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? விடுதலையை ஆவியானவர் கட்டளை இடுகிறார். அக்கினியை பெற்றுக்கொள். Receive it, receive it, receive the fire of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அக்கினியை பெற்றுக்கொள். சேந்திரம ரக்கமனா ரதடன ரம ரக்கனா மாமிச சிந்தைகள் மறந்து ஆவியின் அனுபவம் உட்புகிறது. சேந்திரமா ரக்கமனா சில பேர் அப்படி மாமிசத்தை மறந்துட்டீங்க, ஆவியில மிதக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டார். ஆவியானவர் முழு உரிமையை எடுத்து விட்டார். இது ஆவியானவர் நடத்துகிற ஆராதனை. சேந்திரா ரேகமனா
பின்மாரி மலையின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இது பின்மாரியின் காலம். இது எழுப்புதலின் நேரம். ரேந்திரே சேத்ரே ரேகமனா பங்காளர்களாய் மாறுங்க. பார்வையாளர்களாய் அல்ல, கண்ணை மூடி பங்காளர்களா மாறுங்க. கமான், பார்ட்டிசிபேட்டா மாறுங்க. உள்ள வாங்க, ஆராதனை அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அவர் நிரப்புகிறார். பலவீனங்கள் நூலை கண்ட இது நெருப்பை கண்ட நூலை போல் உருகுகிறது. பலவீன கட்டுகள் நெருப்பை கண்ட நூலை போல் உருகுகிறது. சேந்திரமா ரேகமனா பழைய துணியை போல அவர் உங்க கட்டுகளை கிழிக்கிறார். பழைய துணியை போல அவர் கிழித்தெடுக்கிறார். கட்டு நிற்பது இல்லை. சேந்திரமா ரேகமனா ஜீசஸ் உலகால அளவு போதாதப்பா, கணுக்கால அளவு போதாதப்பா, கணுக்கால அளவு போதாதப்பா, முழங்கால அளவு போதாதப்பா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணும் உம்முடைய வல்லமையிலே, மிதந்து மிதந்து மகிழ. ஆகவே வருமப்பா ஒரு விடுதலை. சேந்திரமா ரேகமனா உடம்புல விடுதலை, மாம்சத்துல விடுதலை, சரீரத்துல விடுதலை, ஆத்மாவுல விடுதலை, ஆவியில விடுதலை, மனசுல விடுதலை. பாரங்களை அவர் அவிழ்க்கிறார். ரேந்திரமா சேகமனா ஆமென். வற்றாத நதியாக வாங்கப்பா, வாங்கப்பா. ஜீவ தண்ணீர் வற்றாத நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு நதியாய். ஆமென். பாருங்கப்பா, receive it, receive it. பத்தாத ஒரு ஜீவ நதி, பத்துக்கோள், 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 ஜீவ நதி, பத்தாத நதி, பத்தாத நதி. வாய்ச்சலை உண்டு பண்ணுகிறது. வறண்ட காலத்தில், பஞ்ச காலத்தில் பத்தாத பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வத்தாத ஒரு தண்ணி, வத்தாத ஒரு ஜீவ தண்ணி பஞ்ச காலத்திலும் அது வறட்சியாவது இல்லை. ஜீவநதி, ஜீவநதி, ஜீவநதி ஃபியூச்சருக்குள்ள பாயுது, வருங்காலத்துல பாயுது. உங்க வருங்காலத்துக்குள்ள பாய்கிறது ஒரு லிவிங் ஸ்ப்ரிங், ஜீவ நீரூற்று, ஜீவ நதி. சேந்திரமா ரேகனா ரமனா. ஓ ஜீசஸ், இந்த ஜீவ தண்ணீரை குடித்தவன் ஒரு காலம், ஒரு காலம் தாகம் அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜீவ தண்ணீரில் மூழ்கின ஒருவனையும் சத்துரு தொட முடியாது. ரேந்திரமா சேகமன ரேதனே, அவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ரேபோனோ சேந்திரமா ரேகானரேனே. ஓ பின்மாரின் அபிஷேகம், ஒரு வல்லமையான அபிஷேகம். அமைதலா இருக்கிற நேரத்தில் அவருடைய மகிமை, ஒரு பின்மாரியின் மகிமை, ஒரு பிரசன்னம், ஒரு கூடார மகிமை. ரேசேந்திரம் ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பின ஒரு தேவ மகிமை உங்க இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை அப்படி எடுத்துட்டே இருக்கிறது, வேரோடு பிடுங்குகிறது, கட்டிகள் கரைகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீன கட்டி எதுவா இருந்தாலும் பின்மாறி மலைக்கு முன்பதாய், எழுப்புதலுக்கு முன்பதாய், ஜீவ நீரூற்றுக்கு முன்பதாய் நிற்க முடியாது. முடவர்கள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள். இந்த நாளில் நடக்கும், நடக்கும், நடக்கும். வியாதி உன் கூறங்க, மரணமே உன் கூறங்க. ஜீவனுள்ள கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், ஜீவ நதி எனக்குள் ஓடுகிறது. ரேந்திரமா சேகமனா ரேதேனே ஓரேமானா சேகமனா. அழுகையோடு பாரத்தோடு வந்த மகனே, மகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. யார் தடுக்க முடியும்? வத்தாத நீரூத்தை யார் தடுக்க முடியும்? சேந்திரமா ரேகமனா. வேண்டாத பலவீனங்கள்
ஆண்டவா முன்வைக்கிறோ. நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் இன்றைக்கு வேரோட பிடுங்க. கனியில்லாத காட்டத்தி மரம் எல்லாம் இன்றைக்கு சமுத்திரத்துல எறியப்பட்டு போகும். காட்டத்தி மரத்துல ஏறி இறந்த சகையும் கர்த்தரை காணும்படியாய் அவன் ஏறி இருந்த இடம் காட்டத்தி மரமாக இருக்கலாம். ஆனால் அவன் பார்க்க ஆசையாக இருந்தது பரலோக தேவகுமாரன். பின்னணியோ நீ இருக்கிற இடம் ஒருவேளை சாபம் பிடித்ததா இருக்கலாம். ஆனா நீ பார்க்க வந்திருப்பது, நீ ஆசையாய் வந்திருப்பது தேவ சமூகம். கர்த்தரை பார்க்க ஆசையாய் வந்து உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. நிறைவான பலன், நிறைவான பலன், சந்திரமா fulfilling fruit, நிறைவான பலன். சேந்திரமே ரேகமனரே தேடனே. ஒரு நிறைவான பலனை, ஒரு நிறைவான பலனை ஜீசஸ் இந்த கூடாரத்துக்குள்ளதாய் ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். குறைவுகள் எல்லாம் நிறைந்து வருகிறது, நிறைந்து பொங்கி வழிகிறது. சேந்திரமா ரேகமனா முடிக்க முடியல, ஜெபத்தை முடிக்க முடியல. ஆவியானவர் நதியை ஊத்திட்டே இருக்கிறார். ரே சேந்திரமா ரேகமனா ரேபோடானா சேந்திரமா நிறைவான ஆவியானவரே, குறைவு ஒழுகிறது, குறைவு ஒழுகிறது. ஒரே சமனா ரேபனா வருத்தங்கள் மாறுகிறது. வருத்தத்தின் மேல அவருடைய நதி ஊற்றப்பட்டு வருத்தம் ஓடுகிறது. ஒரு சந்தோஷம் நிறைவாய் நிறைவாய் வந்து இறங்குவதாக. பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினியின் அபிஷேகம் நிறைவாய் இறங்குவதாக. தகப்பனே, எங்களுக்கு நீர் நியமித்த ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய இன்மைக்குரிய மறுமைக்குரிய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உபவாச கூட்டத்திலே வந்த ஒரு முறையாகிலும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்த அருகாமையிலும் தூரத்திலும் இருக்கிற அகில உலகம் எங்கும் இருந்து ஊடகங்களின் ஊடே கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் இந்த சம்பூரண ஆசீர்வாதம் இப்பொழுதே நிலைத்தது. பரிபூரணம், சம்பூரணம், பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் சிரசின் மேல் தங்கிடதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.